பச்சரிசி மாவு இந்த டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கிறேங்க. ரேஷனில் அரைச்ச பச்சரிசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் சரி, கடையில் வாங்கியிருக்கக்கூடிய அரிசி மாவு எந்த அரிசி மாவுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமாக 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சி ஜாரில் வந்து நைஸாக பொடி பண்ணி சலித்து அந்த பொட்டுக்கடலை மாவும் இது கூட வந்து சேர்த்திக்கலாங்க. பொட்டுக்கடலை அளவு தான் நம்ம வந்து அது அளக்கிறதுல முக்கியம். 4 டம்ளர் பச்சரிசி மாவுனா 1 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி சலித்து இதில் வந்து சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கருப்பு எள்ளு வந்து கொஞ்சமாக நான் சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளு இருந்தால் வெள்ளை எள்ளும் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சி ஊற்ற போகிறோம். 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடான எண்ணெய் காய்ச்சி இதில் வந்து சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் இதில் சேர்த்ததுக்கப்புறமாக நல்லா வந்து இது எல்லாம் மாவெல்லாம் ஒரே மாதிரி சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா கலக்கினதுக்கப்புறமாக இதை வந்து நான் 2 பகுதியாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து பூண்டு காரம் முறுக்கு செய்ய போகிறேன், இன்னொன்று வந்து தேன்குழல். தேன்குழலுக்கு நான் காரமெல்லாம் எதுவும் சேர்த்தாதனால அந்த மாவு வந்து கொஞ்சமாக தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமாக இப்போ நம்ம பூண்டு முறுக்குக்கு வெள்ளைப்பூண்டு வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் வந்து கொஞ்சம் பாதியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் வந்து அந்த பூண்டு அரைச்சதை சேர்த்திக்கிட்டு அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு காரம் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்தி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நம்ம தேன்குழல் வந்து பிழிய போகிறோம். அதுக்கு வந்து முறுக்கச்சு வந்து இந்த மாதிரி ஒரு சொல்லுது இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு வந்து போட்டுக்கிட்டு இப்போ நம்ம பிளாஸ்டிக் சீட்டு அல்லது வந்து ஒரு பிளேட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்தெடுக்கக்கூடிய கரண்டி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அதில் வந்து இந்த சின்னதாக முறுக்கு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாக எண்ணெயில் போட வேண்டியதான். உங்களுக்கு எண்ணெயிலேயே பிழிய வரும் அப்படின்னா எண்ணெயில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சூடான உடனே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய எல்லா முறுக்குமே வந்து இதே மாதிரி வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி கலர் மாறின உடனேவே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறமாக வந்து நம்ம பூண்டு முறுக்கு வந்து ஏற்கனவே வந்து பூண்டெல்லாம் சேர்த்து மிளகாத்தூள் போட்டு வச்சுருந்தோம். அதில் வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஸ்டார் முறுக்கு இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அச்சு வந்து போட்டுக்கோங்க. அதில் வந்து அந்த முறுக்கு அச்சு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமாக சின்னதாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீட்டு ஏதாவது இருந்தால் பிழிஞ்சு விட்டு அதுக்கப்புறமாக எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ரவுண்டு முறுக்காக போடாமல் சும்மா அப்படியே பிழிஞ்சு விடுறதுனாலும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு முறுக்கு சாதாரணமாக டேஸ்ட்டு நினச்சிடாதீங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைகள் வந்து இந்த பூண்டு வாசத்துக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்குங்க.